பாஸ் கட்சி தனது சொந்த நிகழ்ச்சி நிரலுக்கு ஏற்றவாறு அவ்வப்போது தனது அரசியல் கொள்கைகளை மாற்றும் என்ற அமானா தலைவர் முகமது சாபுவின் கூற்றை பாஸ் கட்சியின் ஆன்மீக தலைவர் ஹசீம் ஜாசிம் நிராகரித்துள்ளார். 2015 அவர் வெளியேறியதிலிருந்து கட்சி முன்னோக்கி நகர்ந்து கணிசமான வளர்ச்சியை பெற்றுள்ளதால் பாஸ் கட்சியின் முன்னாள் துணை தலைவரான முகமது சாபுவின் கருத்துகள் இனி பொருந்தாது என்று ஹஷீம் கூறினார். அவரது கருத்துகள் குறித்து பாஸ் கட்சிக்கு கவலை இல்லை என்றும், தனிப்பட்ட முறையில் அவர் சரியான பாதைக்கு திரும்ப வேண்டும் என்றும் தாம் பிரார்த்திப்பதாக ஹஷீம் எஃப்எம்டி இணைய ஊடகத்திடம் தெரிவித்துள்ளார். நஜீப்புக்கு பாஸ் ஆதரவளிப்பது முன்னாள் பிரதமரின் தவறுகளை கட்சி அங்கீகரிக்கிறது என்று அர்த்தமல்ல. மாறாக தாங்கள் அநீதியை காண்பதாகவும் உண்மைக்காக நிற்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்களுக்கான தேர்வின் போது எந்த இனத்தவருக்கும் பாகுபாடு காட்டப்படுவதில்லை என்று பொதுச்சேவை துறையான ஜேபிஏ தெரிவித்துள்ளது. 2019 முதல் 2023 வரை சமர்ப்பிக்கப்பட்ட மொத்த விண்ணப்பங்களில் சீன விண்ணப்பதாரர்கள் 2 விழுக்காடு மட்டுமே உள்ளனர். அவர்களின் வெற்றி விகிதம் 85 விழுக்காடு என்று ஜேபிஏ குறிப்பிட்டுள்ளது. இந்திய விண்ணப்பதாரர்களின் வெற்றி விகிதம் 68 விழுக்காடாகவும், அதைத் தொடர்ந்து ஒராங் அஸ்லி 54 விழுக்காடாகவும், சபா மற்றும் சராவா பூமிபுத்ரா 45 விழுக்காடாகவும் மற்றும் பிற இனக்குழுக்கள் 42 விழுக்காடாகவும் இருக்கிறது என்று ஒரு அறிக்கையில் ஜேபிஏ தெரிவித்துள்ளது. மலாய் விண்ணப்பதாரர்களின் மொத்த விண்ணப்பங்களில் 77 விழுக்காடு இருந்தாலும் வெற்றி விகிதம் 41 விழுக்காடு என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நியமனங்கள் அவர்களின் தகுதிகள் மற்றும் தேர்வுகள் மற்றும் நேர்காணல்களின் செயல்திறன் ஆகியவற்றின் அடிப்படையில் அரசாங்கத்தின் கொள்கையின்படி செய்யப்படுகின்றன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாட்சிமை தங்கிய பேரரசர் சுல்தான் இப்ராஹிமை அவமதிக்கும் வகையில் சமூக ஊடகத்தில் பதிவொன்றை வெளியிட்டதாக 56 வயது நபர் மீது ஜொகூர் பாரு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் நேற்று குற்றம் சுமத்தப்பட்டது. பெட்டிக்கடை வியாபாரியான அந்த நபர் தமது எக்ஸ் தளத்தில் கடந்த மாதம் 29ஆம் தேதி அந்த பதிவை வெளியிட்டிருந்தார். சர்ச்சைக்குரிய அப்பதிவு தொடர்பில் புலன் விசாரணை நடத்திய ஸ்ரீஅலா மாவட்ட போலீஸ் குற்றப்புலனாய்வு துறையின் அதிகாரிகள் டிசம்பர் 30ஆம் தேதி அந்நபரை கைது செய்ததாக ஜொகூர் போலீஸ் தலைவர் டத்தோ எம் குமார் தெரிவித்திருந்தார். குற்றத்தை ஒப்புக்கொண்ட ஜைடி மாட்ஷா எனும் அந்நபருக்கு நீதிபதி ஹசீலியா முகமட் 3000 வெள்ளி அபராதம் விதித்தார். பேரரசரை அவமதித்ததற்காக மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாகவும் ஜைடி நீதிமன்றத்தில் தெரிவித்தார். 57 வயதான குடும்ப மாது ஒருவரை அணுகிய 3 பெண்கள் அவரை வசியம் செய்து 1,37,000 வெள்ளி மதிப்புள்ள நகைகளையும் ரொக்கத்தையும் கொள்ளையிட்டு சென்றனர். வழி கேட்பது போல் வந்த அந்த மூவரும் தம்மிடம் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்ததாகவும், அவ்வேளையில் அவர்கள் தம்மை வசியம் செய்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வசியத்திற்கு ஆட்பட்டு அவர்களை தனது வீட்டுக்கு அழைத்துச் சென்றதாகவும், தம்மை அறியாமலேயே வீட்டில் இருந்த நகைகளை அவர்களிடம் ஒப்படைத்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதற்கு முன்பாக வங்கி ஒன்றிலிருந்து பணத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்ததாகவும், ஆனால் அது எங்குள்ள வங்கி என்பது தமக்கு தெரியாது என்றும் வந்தானைச் சேர்ந்த அந்த மாது தன்னுடைய போலீஸ் புகாரில் குறிப்பிட்டுள்ளார். சேமிப்பு கணக்கிலிருந்து பணத்தை மீட்கும்படி அவர்கள் உத்தரவிட்டதாகவும், அவ்வாறே செய்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த வருடம் நவம்பர் 27ஆம் தேதி தன் நண்பருடன் வீட்டை விட்டு சென்ற கணவர் மாரிமுத்து சின்னையா இன்று வரை வீடு திரும்பாததால் அவரின் மனைவி திருமதி தேவிகா சுப்பிரமணியம் போலீசில் புகார் செய்துள்ளார். தாஜாங் சுங்கை சுவா தமான் பாசிர் மாசில் உள்ள தம் வீட்டில் மாலை 6:20 மணியளவில் வேலை முடிந்து திரும்பிய போது அங்கு தம் கணவரை காணவில்லை என்று அவர் தெரிவித்தார். இதுகுறித்து தம் புதல்வரிடம் விசாரித்த போது தமது கணவர் நண்பர்களுடன் வெளியே சென்றிருப்பதாக கூறினார். ஆனால் இதுவரை அவர் வீடு திரும்பவில்லை என்றும், கணவரின் பாதுகாப்பு குறித்து போலீசில் புகார் செய்துள்ளதாகவும் திருமதி தேவிகா தெரிவித்துள்ளார். சிரம்பான் வட்டாரத்தில் 127 வருடம் பழமை வாய்ந்த தமிழ் பள்ளியான லோரோக் ஜாவா தமிழ் பள்ளியின் நேர்த்தி நிறைவிழா சிரம்பானில் உள்ள சிட்டி கிங்டம் மண்டபத்தில் இன்று மாலை 5:30 மணிக்கு நடைபெறுகிறது. இவ்விழாவிற்கு ஓம்ஸ் அறவாரிய தலைவர் ஓம்ஸ் பா தியாகராஜன் தலைமை ஏற்கிறார். பிள்ளைகளுக்கு உத்வேகம் அளிக்கும் இந்த நிகழ்ச்சியில்
பெற்றோர்கள், சுற்று வட்டார மக்கள் மற்றும் மாணவர்களை கலந்து கொள்ளுமாறு இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் முகமது ரசீக் பாலன் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.